தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் திரை மற்றும் அரசியல் பயணத்தை கௌரவிக்கும் விதமாக சென்னை அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் காய்கறி மற்றும் பழங்கள் மூலம் 69 பிரமாண்ட சிற்பங்களை செதுக்கி அசத்தியுள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஏவியேஷன் பயிற்சி மையத்தில் மாணவர்கள் 10 நாட்கள் கடின உழைப்பில் உருவாக்கிய இந்த சிற்பங்கள் சென்னை அமிர்தா கல்வி குழும நிறுவனர் திரு பூமிநாதன் மற்றும் முதலமைச்சரின் நண்பரும் நடிகருமான சஞ்சீவ் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. முதலமைச்சரின் அறிமுக திரைப்படமான நாளைய தீர்ப்பு முதல் ஜனநாயகன் வரையிலான 69 வடிவங்களை செதுக்கிய மாணவர்களின் அசாத்திய திறமையை நடிகர் சஞ்சீவ் வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து பேசிய நிறுவனர் பூமிநாதன், சர்வதேச அளவில் மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதே தங்கள் இலக்கு என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். முதலமைச்சர் விஜய்க்கு பெருமை சேர்த்துள்ள இந்த நிகழ்வு சென்னை அமிர்தா மாணவர்களின் சர்வதேச அளவிலான கைவண்ணத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த விழாவில் நானும் பங்கேற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது நம்ம முதலமைச்சர் அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கி இருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டது உண்மையிலேயே நான் சென்னை அமிர்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஏவியில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, 30 வருஷம் இல்லை 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ளே அங்கே தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சுது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மனசில் இருக்கிற ஆசைங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்டில் இது இல்லவே இல்லை, முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானாக ஜனங்கள் உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் முதலமைச்சர்.